நண்பர்களே, நான் இன்னைக்கு போர் அடிச்சிச்சுன்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சோண்டு சத்து மாவு இருந்துச்சு. இதை வச்சு ஒரு வண்டர்ஃபுல்லான கொழுக்கட்டை செய்யலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். சரி, இதை நம்ம இப்போ கொட்டிக்கலாம். அரிசி அப்படியே கொட்டுங்க. அடுத்து ஒன்றுன்னு பார்த்துட்டு கட் பண்ணி கொட்டலாம். அப்படின்னு கொட்டினா மொத்தத்தையும் கொட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தட்டினதே இவ்வளோ அதிகமாக வந்துருச்சு பாருங்களேன். பாருங்கள், வாங்க உண்மையான ஷோக்குள்ளேயே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முழு தேங்காவை எடுத்து உடச்சிக்கோங்க நீட்டாக. இப்படியே வெற்றிகரமாக தேங்காவை உடைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, சே, எனக்கு தேங்காய் உடைக்கிறதுலாம் முக்கியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் தண்ணியை குடிக்கிறது தான் எனக்கு எப்பயுமே முக்கியம். சுக்கு, உங்களுக்கு தேவையான அளவு சீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது போட்டுக்கோங்க. மூடிடுங்க. மிக்சியில் எடுத்து அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. பாருங்களேன், அரைச்சோன்னே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ பொடி மாதிரி இருக்கும். அரைச்ச சீனி சுக்கு ஏலக்காய் கொட்டி நல்லா பனைஞ்சிக்கோங்க. கொஞ்சோன்ட்டு தேவையான அளவு எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பனைஞ்சிக்கோங்க. அடுத்து மந்திரா கடலை எண்ணெய் எடுத்து கொஞ்சோன்ட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பனைஞ்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து பனைஞ்சிக்கோங்க. நல்லா பனைஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா பனைஞ்சாதான் நமக்கு நல்லா டிக்காக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நெய் வீட்டிலே பியூராக செஞ்ச நெய். நெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பனைஞ்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு இன்னும் கொஞ்சோன்ட்டு சத்து மாவை எடுத்து தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா பனைஞ்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படியே வீட்டுக்குள்ளே பல நாள் காணாமல் போன கொழுக்கட்டை ப்ராடக்டை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கொழுக்கட்டை இது சொல்லியா? எப்படியோ வெற்றிகரமாக இவ்வளோ கொழுக்கட்டையை பிடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன், எப்படியோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கொழுக்கட்டையும் நானே பிடிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், தட்டில் இருந்த கொழுக்கட்டையெல்லாம் இட்லி சட்டியில் வரிசையாக அடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொழுக்கட்டை தட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூடான பொசு கொழுக்கட்டை ரெடி. எல்லோரும் நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.